வெறுமனே இழுப்பச்சட்டி எடுத்து வச்சுட்டு 1/4 கப்பு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கணும். கறி லீவ்ஸ் 4 இலை, 6-7 பூண்டுக்கல் நச்சது, இதெல்லாம் நல்லா வறுக்கணும். துளி பெருங்காய கட்டி, இதெல்லாம் நல்லா வதங்கிடுது. சின்ன வெங்காயம் உரிச்சது 1 கப்பு, அதாவது 25லேருந்து ஒரு 30 வெங்காயம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக, அதாவது வெங்காயம் நல்லா கண்ணாடி கிளாஸ் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கிளாஸ் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதங்க விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். ஏன்னா வெங்காயம் கலர் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தக்காளி பியூரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதோட நம்ம 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விடுவோம். ஒரு 15 மினிட்ஸ் அல்ல ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். எலுமிச்சங்க அளவுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு அந்த எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ இந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறச்ச உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வாசனைக்கு 4 கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுது. 1 கரண்டி சாதம், அதில் 1 கரண்டி குழம்பு, அதோட 1 முட்டை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக கோஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல், கேரட் பொரியல் வச்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உப்பு ஊறுகாய், எலுமிச்சங்காய் உப்பு ஊறுகாய், நார்த்தங்காய் உப்பு ஊறுகாய், வடகம் இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.